ஹலோ வெல்கம் பேக் டு வியூவர்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க. இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் தான் சொன்னோம். இன்றைக்கி வேளச்சேரி டு பார்ட் டவுன் தான் நம்ம ட்ராவல் பார்க்க போகிறோம். இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள், ட்ராவல் வீடியோவை அப்படியே பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போது 12:45க்கு நம்ம இங்கே இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபுல் ஸ்டேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக பார்க்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக பார்க்கலாம். இங்கே வேளச்சேரியிலேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பீச்சில் இருந்து வேளச்சேரிக்கு வர ட்ரெயினும் இங்கே வெயிட் பண்ணுது. வேளச்சேரிக்கு அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கறது பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன். பெருங்குடிக்கு அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கறது தரமணி ரயில்வே ஸ்டேஷன். தரமணி உங்களுக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. ஆனால் தரமணியை விட உங்களுக்கு ஐடிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான மெயின் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வர்ற இந்த டிஎல்எஃப் டவுன் தாண்டி வர்ற திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. இந்த திருவான்மியூர் இறங்கி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ, பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டைட்டில் பார்க், இதுதாங்க திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன். திருவான்மியூர்லேருந்து நீங்கள் பஸ்ஸுலேயே டுவர்ட்ஸ் பாரிஸ் வரைக்கும் போகணுன்னா உங்களுக்கு குறைஞ்சது 1.25 மணி நேரம் ஆகுங்க. இப்போ திருவான்மியூருக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன். இந்திரா நகருக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகுதாங்க கஸ்தூரிபா நகர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த கஸ்தூரிபா நகர் தாங்க மத்திய கைலாஷ். இங்கே உங்களுக்கு டிராஃபிக்னால பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கஸ்தூரிபா நகருக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகுது கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷன். கோட்டூர்புரத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க கிரீன்வேஸ் ரோட் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ அடுத்ததா ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகுதாங்க மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன். மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததா நீங்க பார்க்கறதாங்க திருமயிலை ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்.
மயிலாப்பூருக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது முண்டகக்கன்னியம்மன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் உங்களுக்கு தெரியும், சிட்டி சென்டர்லாம் போகிறவங்க இங்கே முண்டகக்கன்னியம்மன் கோயில் ஸ்டாப்பிங்லேயே இறங்கலாம். அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறதாங்க லைட் ஹவுஸ் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸுக்கு ஒரு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க. அடுத்ததாக ட்ரெயின் உள்ளே என்ட்ராகிறது திருவல்லிக்கேணி ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததாக வரப்போகிறது சேப்பாக்கத்துலேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த மேக்ஸ் ஸ்டேடியம். அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்க்கறது ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுங்க. அண்ட் ரிச்சி ஸ்ட்ரீட்டு இது எல்லாமே போகணுன்னா நீங்கள் இந்த சிந்தாதிரிப்பேட்டை தான் இறங்கணும். ஓகே வியூவர்ஸ், இப்போது நம்ம சிந்தாதிரிப்பேட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் தான் உங்களுக்கு, அதுக்கு மேலே பஸ்ஸில் போகணும். இனிமேட் அந்த பிரச்சனை இல்லை. அடுத்து பார்க் இறங்கிட்டு நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் எப்படி போகிறது, பார்க் ஸ்டேஷன் எப்படி போகிறது, அண்ட் அங்கேருந்து எங்கெல்லாம் நீங்கள் போகலான்றதை அப்படியே இந்த ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்தும் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொதுவாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்ற மக்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின்னே சொல்லணும். இப்போது நம்ம பூங்கா நகர் டவுனுக்கும் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஓகே வியூவர்ஸ், இங்கே பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு நான் வந்து ரீச் பண்ணிவிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.